வெற்றியின் ரகசியம். பண்டைய கிரேக்கம் தந்த மாவீரன் தான் அலெக்சாண்டர். அப்போது இருந்த 3 கண்டங்களை வென்றவர் என்ற பெருமை அவரையே சாரும். உலக வரலாற்றுல பெரும் வெற்றியை பெற்ற இராணுவ தலைவன் என்று இன்றளவும் அவரே போற்றப்பட்டு இருக்காரு. அவருடைய வெற்றிக்கு அவர் மட்டுமல்ல, அவரோட படையும் மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அவரு தன்னுடைய படையை நடத்திய விதம் ரொம்பவே வரலாற்று சிறப்பு மிக்கது. அலெக்சாண்டர் தொடர்ந்து தன்னுடைய படை வீரர்களோட சேர்ந்து பல நாடுகளை கைப்பற்றிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு சமயம்தான் ஒரு நாட்டை பிடிப்பதற்காக தன்னுடைய படையோட நடைப்பயணமும் போயிட்டு இருந்தாரு. அதுவோ கடுமையான வெயில் காலம். நாட்டை பிடிக்கக்கூடிய ஆசையில அவர்கள் திசை மாறி போயிட்டாங்க. எந்த பகுதிக்கு வந்தோம் என்பதை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த கடுமையான வெயில் காலத்திலும் அவருடைய வீரர்கள் கொஞ்சம் கூட பயப்படாமல் அலெக்சாண்டரை பின்தொடர்ந்தாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வீரர்கள் அலெக்சாண்டரை நேசிச்சாங்க. வெகு தூரம் நடந்ததால அலெக்சாண்டர் உட்பட எல்லாருக்குமே தண்ணீர் தாகம் எடுத்திருக்கு. அவருடைய நாக்குகள் எல்லாம் தாகத்தால வறண்டு போயிருக்கு. அப்போதும் கூட அவரது வீரர்கள் பின்வாங்காமல் தன்னுடைய தலைவன் அலெக்சாண்டரையே பின்தொடர்ந்திருக்காங்க. எங்கேயாவது தண்ணீர் அல்லது ஊர் தென்படுகிறதா என்பதை பார்த்து கொண்டே போயிருக்காங்க. ஆனால் அவர்களோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. வீரர்களுக்கு மட்டுமல்ல, அலெக்சாண்டருக்கும் அதே நிலைதான். என்ன செய்வதென்று தெரியாமல் அலெக்சாண்டர் வாயை திறந்தே கேட்டுட்டாரு. என்ன கேட்டாருன்னா, எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னு, அவ்வளவுதான். ஒரு வீரன் தன்னுடைய களைப்பையும் மறந்து வேகமாக ஓடி வந்து தன்னுடைய தோள் பையில இருக்கக்கூடிய குடுவையில கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த தண்ணியை அருந்தாமல் அவருடைய தலைவன் அலெக்சாண்டருக்கு அந்த ஒரு வீரன் கொடுத்திருக்காரு. அந்த வீரனுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தலைவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வச்சிருந்த தண்ணியை கொடுத்திருக்காரு. அலெக்சாண்டர் அந்த குடுவையை வேகமா திறந்து பார்த்திருக்காரு. உள்ள கொஞ்சம் தான் தண்ணி இருந்திருக்கு. அப்பொழுது அது அலெக்சாண்டர் குடிக்க முற்பட்ட பொழுது அவருடைய மனசாட்சியே அவரை ஒரு கேள்வி கேட்டிருக்கு. என்னன்னா, பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் பசியிலும் களைப்பிலும் கால் கடுக்க தண்ணீர் கூட குடிக்காமல் நடந்து வரும் பொழுது நான் மட்டும் இந்த தண்ணிய எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டாரு. அதை குடிக்காமல் அந்த தண்ணீர் நிறைந்த குடுவைய ஓங்கி தரையில அடிச்சு உடைச்சிட்டாரு. தன்னுடைய வீரர்களுக்கு கிடைக்காத எதுவுமே தனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதை பார்த்த அவர் கூட இருந்த படை வீரர்கள் எல்லாமே வாழ்க அலெக்சாண்டர் அப்படின்னு விண்ணையே பிளக்கக்கூடிய அளவுக்கு கத்தியிருக்காங்க. படை வீரர்கள் தங்களுடைய களைப்பையும் மறந்து ஆடத் தொடங்கியிருக்காங்க. சிறிது நேரம் சென்றதுமே ஒரு நீர்நிலை அவங்க கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. எல்லாருமே போய் தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அலெக்சாண்டர் ஒரு சிறந்த வீரராக மட்டுமல்ல குழந்தைகளே, சிறந்த தலைவராகவும் நடந்துகிட்டாரு. அதனாலதான் அவரால பல வெற்றிகளை அடைய முடிஞ்சிச்சு. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகிர்ந்து சாப்பிட கத்துக்கணும். அலெக்சாண்டர் நினைச்சிருந்தா அவருக்கு கிடைச்ச தண்ணீரை அவரு குடிச்சிருப்பாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது மாதிரி மத்த வீரர்கள் யாருக்குமே கிடைக்கல இல்லையா? அதனாலதான் எப்படி நான் மட்டும் அதை குடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவர் அந்த தண்ணீரை குடிக்கல. நாமளும் அலெக்சாண்டர் மாதிரி இருக்க கத்துக்கணும் செல்ல பிள்ளைகளா.